அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானில் அமிலமழை, 4 தூதுவர்கள் படுகொலை. ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சி தளம் தரைமட்டம், வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் முடக்கம். இஸ்ரேலிய ராணுவம் அதிரடி அறிவிப்பு. மயிலட்டி மக்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் உறுதி. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் டொனால்ட் டிரம்பின் அதிர்ச்சி தகவல். மத்திய கிழக்கில் தொடரும் தாக்குதல்கள், இலங்கை மக்களுக்கு பேரிடியான செய்தி. குண்டுதாரைக்கு நீர்கொழும்பு ஆலயத்தை காண்பித்து சுரேஷ் சலே. செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமான கோட்டாவின் பெயர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்கள் பாரிய போர் குற்றங்களாகவும் மனிதநேய பேரவள்ளமாகவும் மாறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சையத் இரவானி ஐநா பாதுகாப்பு சபையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பாடசாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் குடிநீர் விநியோக நிலையங்கள் இலக்கு வைக்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளவர் ஐநா சபையின் மௌனத்தையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். நச்சு கலந்த அமில மழையும் சுகாதார பேரவளவும் மார்ச் 7ஆம் தேதி இரவு ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் ஏனைய நகரங்களில் அமைந்துள்ள பாரிய எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் விமானங்கள் மூர்க்கத்தனமாக தாக்குதல்களை மேற்கொண்டன. இதன் விளைவாக காற்றில் கலந்த அபாயகரமான நச்சு வாயுக்களால் மார்ச் 8ஆம் தேதி காலை ஈரானில் அமில மழை பெய்துள்ளதாக ஈரானிய தூதுவர் சபையில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். இந்த நச்சு மழையினால் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு கடுமையான சுவாச கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் டெஹ்ரானில் உள்ள மருத்துவமனைகள் உச்சக்கட்ட அவசர நிலையில் இயங்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள், கட்டமைப்புகள் மற்றும் குடிநீர் நிலையங்கள் அழிப்பு ராணுவ இலக்குகளை தாண்டி பொதுமக்களின் வாழ்வாதாரங்கள் திட்டமிட்டு அழைக்கப்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மார்ச் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை டெஹ்ரான் மெஹ்ராபத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல பயணிகள் விமானங்களும் சிவில் கட்டமைப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் கெஷ்ம் தீவில் அமைந்துள்ள பாரிய நன்னீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமெரிக்கா வேண்டுமென்றே தாக்கி அளித்துள்ளது. இதனால் அங்குள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். பெய்ரூட்டில் ஈரானிய தூதுவர்கள் படுகொலை. மார்ச் 8ஆம் தேதி அதிகாலை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ரமாடா ஹோட்டல் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அங்கு தங்கியிருந்த 4 ஈரானிய ராஜதந்திரிகள் படுகொலை செய்யப்பட்டனர். லெபனான் வெளிவிகார அமைச்சின் அனுமதியுடன் ஒருங்கிணைப்புடனும் பாதுகாப்பிற்காக குறித்த ஹோட்டலில் தங்கியிருந்த தூதுவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது ஐநா சாசனம் மற்றும் வியன்னா மாநாட்டு விதிகளை அப்பட்டமாக மீறும் பச்சையான போர்க்குற்றம் என ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையின் மௌனமும் ஈரானின் எச்சரிக்கையும் அப்பாவி பொதுமக்களையும் தூதுவர்களையும் இலக்கு வைத்து நடாத்தப்படும் இந்த படுகொலைகளை கண்டும் காணாமல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மௌனம் காப்பது அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக அமீர் சஜித் இரவானி கொந்தளித்துள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கும் வகையிலான பக்கச்சார்பான தீர்மானங்களை ஐநா முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இன்று இது ஈரானுக்கு நடந்துள்ளது, நாளை உலகின் வேறு எந்த ஒரு சுதந்திர நாட்டுக்கும் இது நிகழலாம் என உலக நாடுகளுக்கு பாரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்து தனது உரையை நிறைவு செய்தார். மயிலட்டியில் பாதுகாப்பு தரப்பிடமுள்ள பொதுமக்கள் காணிகள் விடுவிக்கப்படும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மயிலட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலட்டி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக நேரடியாக அங்கு சென்ற நீரியல் வளத்துறை மற்றும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களோடு உரையாடும் போது பாதுகாப்பு தரப்பிடமுள்ள காணிகள் இவருடைய இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களுக்கு உறுதியளித்தார். அமைச்சருடன் வடமராட்சி அமைப்பாளர் கணேசரூபன், தெல்லிப்பளை அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தனர். அதுலதான் பிள்ளையார் கோயில் இருந்தது. பிள்ளையார் கோயில் அங்காலதான் அதுக்குள்ளதான் செய்ய சொல்லி இந்த முறை கேட்டது. அதுக்குள்ள இதுதான் இந்த பேச்சுக்குரிய பிரச்சனை. இதுதான் வருஷத்துக்கு ஒருக்கா தெரியா வருஷத்துக்கு ஒரு நாள் இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பலை சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதற்காகவே தாக்கி அளித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹெண்டகில் நடந்த நிகழ்ச்சியொன்றின் போது உரையாற்றிய போதே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கப்பலை கைப்பற்றுவதற்கு பதிலாக ஏன் அளித்தார்கள் என ராணுவ அதிகாரிகளிடம் கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கப்பலை கைப்பற்றுவதை விட மூழ்கடிப்பது நல்லது என்று தனது ஜெனரல்களில் ஒருவருக்கு தன்னிடம் கூறியதாகவும் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என கூறியதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு அருகே சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க
நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலால் ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் ஐரிஸ்டீனா மூழ்கடிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 104 ஈரானிய கடற்படையினர் காணாமல் போன நிலையில் 84 பேரின் சடலங்களை இலங்கை கடற்படையினர் மீட்டனர். அத்துடன் 32 பேர் காயமடைந்தனர். வரலாற்றில் ஏனைய நாடுகளை விட ஈரானை கடுமையாக அமெரிக்கா தாக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் பதிவாகி வரும் பதற்றம் காரணமாக இலங்கையில் அனைத்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய மத்திய கிழக்கு போர்ச்சூழல் உலகளவில் எண்ணெய் விநியோகத்தை பாதித்துள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு இது நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது பொருளாதாரம், எரிபொருள் விலை, உணவு விலை உள்ளிட்டவற்றில் தாக்கம் செலுத்துகிறது. இவ்வாறான சூழலில் நேற்று முன்தினம் முதல் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 317 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 விலை ரூபாய் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஆக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 365ஆக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 25 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டோ டீசல் 1 லிட்டர் 303 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இதன்படி 1 லிட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 353 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 195 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 13 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து லிட்டர் எரிவாயு விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 300 அதிகரித்து 3990ஆகவும் 5 கிலோ சிலிண்டரின் விலை 120 அதிகரித்து 1602 ஆகவும் உள்ளது. இதற்கிடையில் 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 56 அதிகரித்து புதிய விலை 750ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் லாப் சமையல் எரிவாயு விலையும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4430 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 4630ஆகவும் 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1862 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான சூழலில் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை விடவும் அதிகமாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆய்வு திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட கலந்துரையாடலின் போது இவர்கள் இதனை தெரிவித்தனர். இதன் விளைவாக இலங்கையில் அனைத்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைவுக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த 25 பக்கங்களை கொண்ட மேலதிக அறிக்கையில் 2018 நவம்பர் 29 அன்று வவுனதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமரது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு திசை திருப்பியமை, அதனோடு ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தை முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் சலை அடையாளம் காட்டி கொடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதி குறித்து இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட மருத்துவ அதிகாரியின் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக குறித்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்திறனிகள் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர். அதன்படி மனித புதைகுழி வளாகத்தை நேரில் சென்று நீதவான் உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்ததன் பின்னர் அகழ்வு பணிக்காக திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது சீரான வானிலை நிலவுவதால் சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்திறனிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிறுவர்களின் புத்தகப்பை, பொம்மைகள், ஆடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2019 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று நடந்த 2019 ஸ்ரீலங்கா ஈஸ்டர் சண்டே பொம்பிங்ஸ் என சர்வதேச ரீதியில் அதிர்ச்சி ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை குறிவைத்து நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னர் பல சந்தேக நபர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உதவியாளர்கள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வரிசையில் அதிக பேசப்பட்ட பெயர்களில் ஒன்று சாரா ஜெஸ்மின் என்பவருடையது. அவர் நீர்கொழும்பு தற்கொலை குண்டுதாரியான அவர்களின் மனைவியாக கருதப்படுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் சந்தேக நபரான புலஸ்தினி மஹிந்திரனின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக 3வது DNA சோதனை நடாத்த உத்தரவிடப்பட்டது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அழுத்தம் அல்லது அது குறித்து சமீபத்திய வெளியான தகவல்கள் உள்ளன. இது இலங்கையின் பல்வேறு ஊடகங்களில் புலனாய்வு செய்திகளாக வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தற்போது நேற்று சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இடம்பெற்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 2019 ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 சொகுசு கொட்டல்கள் இலக்கு வைக்கப்பட்டன. இதில் 270க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களை தேசிய தௌஹீத் ஜமாஅத் அமைப்பின் தலைவர் சக்ரான் காசிம் தலைமையிலான குழு நடாத்தியது. தாக்குதலுக்கு பின்னர் கொழும்பிலிருந்து கல்முனைக்கு தப்பிய சக்ரானின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சிலர் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமரது பகுதியில் ஒரு வீட்டில் வெடிப்பில் இறந்தனர். இதில் சாரா ஜெஸ்மின் அந்த வீட்டில் இருந்தார். ஆனால் அவர் அந்த வெடிப்பில் இறக்கவில்லை என்பதை 2 DNA சோதனைகள் உறுதிப்படுத்தின. 2022 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான பாதுகாப்பு கூட்டத்தில் சாரா ஜெஸ்மினின் DNAக்கு 3வது சோதனை நடாத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு முந்தைய 2 சோதனைகள் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தாத நிலையில் விசாரணை சரியான திசையில் வழி நடத்துவதற்காகவா அல்லது ஆதாரங்களை மறைக்கவும் விசாரணையை சீர்குலைக்கவும் உத்தரவிடப்பட்டதா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த உத்தரவு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் இதில் ஏதேனும் குற்றச்செயல் உள்ளதா என்பதை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 மார்ச் 11 நேற்று கொழும்பு நீதவான் இசுரு நித்திகுமார் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின்படி 2022 ஜனாதிபதி கொடுத்த உத்தரவு குறித்த விசாரணை நடாத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த உத்தரவின்படி இது விசாரணையை சீர்குலைக்கும் முயற்சியா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த உத்தரவு. மேலும் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை இயக்குநர் சுரேஷ் சலே தொடர்பான 25 பக்க ஆதார சுருக்கத்தை CID நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. முந்தைய 2 DNA சோதனைகள் சாரா ஜெஸ்மினின் மரணத்தை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் 3வது சோதனை அவரது தாயின் DNA உடன் பொருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி சேகரிப்பு முறை சந்தேகத்திற்குரியது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். CID இதை விசாரித்து வருகிறது. மேலும் நீதிமன்றத்தில் விவரங்களை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உளவுத்துறை ஈடுபாடு அல்லது அரசியல் தலையீடு இருந்ததா என்பதை ஆராய்கின்றது. சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட வெளிப்பாடுகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தற்போதைய ஆட்சியில் புதிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஹன்சீர் ஆசாத் மௌலானா போன்ற சாட்சிகளின் அறிக்கைகள் அடிப்படையாக கொள்ளப்பட்டுள்ளன. பிள்ளையான் போன்றோரின் முன்கூட்டிய அறிவு மற்றும் உளவுத்துறை இணைப்புகள் விசாரிக்கப்படுகின்றன. எனினும் இந்த நகர்வுகள் முந்தைய ஆட்சியின் கீழ் விசாரணையில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில் அரசு உயர் பதவியினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிரான யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின் இதயமாக கருதப்படும் முக்கிய ஆராய்ச்சி நிலையத்தை இஸ்ரேலிய வான்படை முற்றுமுழுதாக அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரேன் இன்று உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார். தல்கான் அணு ஆயுத நிலையம் தகர்ப்பு ஈரானிய தலைநகருக்கு அருகே அமைந்துள்ள தல்கான் அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையத்தின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளன. அணு ஆயுதங்களுக்கான வெடிப்பொருட்களை தயாரிப்பதற்கும் அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் இந்த தளம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. கடந்த 2024 ஆண்டிலேயே இஸ்ரேலினால் இந்த தளம் ஒருமுறை தாக்கப்பட்ட போதிலும் ஈரான் அதனை மீண்டும் புனரமைத்து செயற்படுத்தியதன் காரணமாக தற்போது முற்றுமுழுதாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 80% வான் பாதுகாப்பு முடக்கம் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் ஈரானுக்குள் புகுந்து இஸ்ரேலிய வான்படை 60க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளது. இந்த தாக்குதல்களின் விளைவாக ஈரானின் 80% வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன. ஈரானின் தரைவழி ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை செலுத்து வாகனங்களில் 80% அளிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சேமிப்பு நிலையங்கள் பாரிய சேதங்களுக்குள்ளாகியுள்ளன. லெபனான் எல்லையில் கோலனி படையணி யுத்தத்தின் திசையை வடக்கு நோக்கி திருப்பும் ஒரு நகர்வாக இஸ்ரேலின் தெற்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த அதிமுக்கிய கோலனி படையணியை உடனடியாக வடக்கு எல்லைக்கு நகர்த்துவதற்கு ராணுவ தளபதி உத்தரவிட்டுள்ளார். இது லெபனான் மீதான ஒரு பாரிய தரைவழி தாக்குதலுக்கான ஆரம்ப அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை பெய்ரூட் நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள
அடுக்குமாடி சீர்திருத்த கோபுரங்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் அங்கிருந்த ஹிஸ்புல்லாவின் வான்படை தலைமையகம் மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கட்டளை மையங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. அதிபர் டிரம்ப் மற்றும் முஜ்தபா ஹமேனி குறித்த கருத்து யுத்தம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்திற்கு பதிலளித்த எப்பி டெப்ரின், ஒரு ராணுவமாக எங்களிடம் இன்னும் பாரிய இலக்குகள் உள்ளன. ஈரானிய பயங்கரவாத ஆட்சியின் அடித்தளம் தகர்க்கப்படும் வரை இந்த யுத்தம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ஈரானின் புதிய தலைநகராக பேசப்படும் முஜ்தபா ஹமேனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் பட்சத்தில் அவரும் இஸ்ரேலிய ராணுவத்தை நேரடி இலக்காக மாறுவார் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார்.